சீர்காழி திருத்தலத்திற்கு 12 புராண பெயர்கள் உள்ளன. அதன் வரலாற்றை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். பிரம்மபுரம். இக்கோவிலில் பிரம்மன் தங்கி படைத்தல் தொழில் இடையின்றி முற்றுப்பெற இறைவனை வழிபட்டு வந்ததால் பிரம்மபுரம் என அழைக்கப்படுகிறது. வேணுபுரம். இறைவன் மூங்கில் வடிவமாக தோன்றி இந்திரனுக்கு அருள் செய்தமையால் வேணுபுரம் என்று அழைக்கப்படுகிறது. புகலி. சூரபத்மனுக்கு பயந்த தேவர்கள் தங்களுக்கு புகலிடமாக கொண்டு பூசித்தமையால் புகலி எனவும். வெங்குரு. அசுரர்களால் தன் வலி குன்றிய காரணத்தால் சுக்கிரன் பூசித்தமையால் யமதர்மன் குருத்துவம் பெற இறைவன் குருவாக தோன்றி அருள் செய்தமையாலும் குருத்தன்மை இழந்த வியாழன் குருத்துவம் பெற பூசித்ததாலும் இது வெண்குரு என்று அழைக்கப்படுகிறது. தோணிபுரம். பிரளய காலத்தில் எல்லா உலகமும் அழிந்த பொழுது இத்தலம் ஒன்றே மேன்மை பெற்று விளங்கும் வண்ணம் சிவபெருமான் உமை அம்மையாரோடு சுத்தமாயே ஓம் எனும் பிரணவத்தை தோணியாக கொண்டு வந்து தங்கியிருந்ததால் தோணிபுரம் எனவும். பூந்தராய். தரையை பிளந்து சென்ற இரணிய அரக்கனை கொண்டவராக வராகமூர்த்தியாக இருந்து அவரை பூசித்ததால் பூந்தராய் எனவும். சிறப்புறம். தலை இரு கூறாகிய ராகு பூஜித்தமையால் சிறப்புறம் என்று அழைக்கப்படுகிறது. புறவம். புறா வடிவோடு தன்னை சோதிக்க வந்த அக்னியால் சிவி சக்கரவர்த்தி நற்கதி அடைந்தமையால் புறவம் என்று அழைக்கப்படுகிறது. சம்பை. சம்பை புல்லால் மாய்ந்த தம் குலத்தவரால் வந்த பழி தன்னை தொடராது இருக்கும்படி கண்ணன் பூஜித்தமையால் சம்பை எனவும். காழிபுரம். நடராஜ பெருமானோடு வாதாடிய காரணத்தால் தனக்கு ஏற்பட்ட குற்றம் நீங்க பத்ரகாளி இங்கு பூஜித்தமையாலும் தன் வலிமை அழித்த கண்ணபிரானால் ஏவப்பட்ட காளிங்கன் என்னும் பாம்பு பூஜித்தமையாலும் காழிபுரம் அதாவது ஸ்ரீகாளி எனவும். கொச்சை வயம். மச்சகந்தியை கூடிய கொச்சை வயம் பழிச்சொல் நீங்க பராசரர் பூஜித்தமையால் கொச்சை வயம் எனவும். கழுமலம். எத்தலங்களிலும் தொலையாத தம் மல தொகுதி நீங்குமாறு ரோமச முனிவர் இறைவனை பூஜித்தமையால் கழுமலம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 12 சிறப்பு பெயர்களை கொண்ட சீர்காழியை தரிசனம் செய்து 16 பெயர்களும் பெற்று அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.